கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. அம்பத்தூர் பேருந்து நிலையம் பிரதான சாலை, மதுரவாயல் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை புறநகர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் 30 நிமிடங்கள் வானிலேயே வட்டமடித்தன. தமிழகத்தில் திருச்சி, மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்தது. திருச்செந்தூர் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த மழை நீர், பக்தர்கள் கடும் அவதி. பாகிஸ்தானின் போலன் நகரில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலை கடத்திய பலூச் விடுதலை ராணுவம் 182 பேரை பிடித்துச் சென்றதாகவும் 11 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அறிவிப்பு. ரயில் பயணிகளை மீட்க முழுவீச்சில் இறங்கியுள்ள பாகிஸ்தான் ராணுவம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8020 ரூபாய்க்கும், சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை. ஏப்ரல் 4 இருந்து 27ஆம் தேதி வரை வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். நாளை காலை 8 மணிக்கு சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 14ஆம் தேதி முதல் Y பிரிவு பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுத்த வடமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் முண்டியடித்த கூட்டம். காவல்துறை எச்சரிக்கையையும் மீறி ஓடும் ரயிலில் ஏறிய பயணிகள். காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் வெடிகுண்டு வீசி அரிவாளால் வெட்டி ரவுடி வசூல் ராஜா கொலை. கொலையாளிகள் தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் இடையே மோதல் எதிரொலி. 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாலியல் புகாரில் சிக்கி குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்ட 25 ஆசிரியர்கள் பணி நீக்கம். பள்ளிக் கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை. ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவுறுத்தல். ராமநாதபுரத்தில் தாய் இறந்த துயரத்துடன் +2 தேர்வு எழுதிய மகள். தேர்வு எழுதிவிட்டு தாயின் உடலை பார்த்து கதறி அழுத சோகம். கடலூர் மாவட்டம் வண்ணாரப்பாளையத்தில் தந்தை உயிரிழந்த வேதனையுடன் +2 தேர்வு எழுதிய மாணவர். தேர்வு எழுதிவிட்டு தந்தைக்கு இறுதிச் சடங்கு செய்த சோகம்.
கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் ராமலிங்க சுவாமி கோயிலில் ரகசிய அறை கண்டுபிடிப்பு. புதையல் இருக்குமோ என அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் மணல் மட்டுமே இருந்ததாக தகவல். கோயில் திருவிழா தங்கள் தலைமையில்தான் நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பிள்ளை கோவில் திருவிழா தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் சமூக நலத்துறையில் இருந்து பிரித்து மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை ஏன் உருவாக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். தமிழர்களை தீவிரவாதிகள், நாகரிகம் இல்லாதவர்கள் என்று பாஜக கூறி வருவதை குறிப்பிட்டு விமர்சனம். தமிழக எம்பிக்களை நாகரிகம் இல்லாதவர்கள் என்று கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மக்களவையில் தான் பேசிய வார்த்தைக்கு மீண்டும் மன்னிப்பு கோரினார் தர்மேந்திர பிரதான். இன்னும் சொல்ல போனால் 100 முறை கூட மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் பேச்சு. தமிழகத்தில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவ தங்கள் அரசு ஆர்வமாக இருப்பதாக தமிழக தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதம். 2023 மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தை மாநிலங்களவையில் வாசித்தார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். புதிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தவறான தகவல்களை பரப்புவதால் அது உண்மையாக மாறிவிடாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலடி. வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி பல்வேறு கட்சி எம்பிக்கள் வழங்கிய ஒத்திவைப்பு நோட்டீஸ்களை ஏற்க மறுப்பு. மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கத்தால் பரபரப்பு. And the main entity and moving forward to be a large 1,000 megawatt solar power project with the help of some development. தமிழகத்தில் தான் பங்கேற்ற வேளாண் துறை தொடர்பான கூட்டங்களில் எந்த தமிழக அமைச்சர்களும் பங்கேற்கவில்லை. மக்களவையில் திமுக எழுப்பிய கேள்விக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பரபரப்பு பதில். காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்துவதா? திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கரூரில் பட்டப்பகலில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி பெற்றோரிடம் ஒப்படைப்பு. மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்த நந்தகோபால், அவரது தாயார் உள்ளிட்ட 5 பேருக்கு நீதிமன்ற காவல். பெங்களூரு விமான நிலையத்தில் VVIP சேவையை தவறாக பயன்படுத்தி நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்தியது விசாரணையில் அம்பலம். முறைகேடு நடந்தது எப்படி? DGPக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்த கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. இளையராஜா சிம்பொனி அமைக்க தான் உதவியதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு லிடியன் நாதஸ்வரம் மறுப்பு. நிறைய பயிற்சி செய்து சிம்பொனி எழுத இளையராஜா தன்னை அறிவுறுத்தியதாக தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. நீ சிம்பனினா என்னன்னு படி, அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, நீ அதை நல்லா டீப்பா படிச்சுட்டு நீ ஒரு சிம்பனி பண்ணுன்னு அங்கிள் சொன்னார். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை சொல்லலைன்னா நான் இன்னைக்கு சிம்பனி பண்ணியிருக்க மாட்டேன். நடிகர் சூர்யாவின் படத்திற்கு மட்டும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக நடிகை ஜோதிகா வேதனை. பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பல மோசமான திரைப்படங்களை பார்த்திருப்பதாகவும் கருத்து. ஈலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது ஏர்டெல் நிறுவனம். ஸ்டார்லிங்குடன் இணைந்து அதிவேக இணைய சேவையை இந்தியாவுக்கு வழங்க உள்ளதாக அறிவிப்பு. நாடு முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அழைப்பு. தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம். திருக்கழுக்குன்றத்தில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். மாணவிகளுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. வலுவான திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. உள்ளாட்சி பதவியில் உள்ள சிலர் மீது புகார்கள் வரும் நிலையில் மீண்டும் தவறு நடக்காவண்ணம் சரி செய்து கொள்ளுமாறு திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமனம் செய்ய புதிய தேர்வுக்குழு. தமிழக அரசு ஜனவரி 28 வெளியிட்ட தேர்வுக்குழுவுக்கு பதிலாக புதிய தேர்வுக்குழுவை அமைத்து ஆளுநர் அறிவிப்பு. சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்திற்கு பெரும்பாலானோர் ஆதரவு அளித்து வருவதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பதை இனி திமுக அரசால் தடுக்க முடியாது என்றும் ஆவேசம். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஆணையரை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் வாக்குவாதம். கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி வந்த நிலையில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தை நிறைவு செய்ததால் உள்ளிருப்பு போராட்டம். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அறைகளில் சிக்கிய கஞ்சா. பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூரில் சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த 40 அடி உயர கட் அவுட். ஆட்டோ மீது விழுந்து விபத்து. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். நெய்வேலி NLC சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் நிறுத்தம். தொடர் மழை காரணமாக சுரங்கத்திற்குள் நீர் புகுந்ததால் தற்காலிகமாக பணி நிறுத்தி வைப்பு. கொடைக்கானலில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பெய்த மழை. பூம்பாறை மன்னவனூர் பிரதான சாலையில் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் மாசிமக தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் தரிசனம். டெல்லி துவாரகா பகுதியில் பொது சொத்தை சேதப்படுத்தும் வகையில் விளம்பரம் செய்ததாக புகார். முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்திரன் படக்கதை காப்புரிமை மீறல் விவகாரம் தொடர்பான வழக்கு. இயக்குனர் ஷங்கரின் 10 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்துக்கு இடைக்கால தடை.